இந்த சில பேர் இருக்காங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கல்யாணம் ஆகிருக்கும், பசங்க இருப்பாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு நிறைய உறவோடு கூட இருப்பாங்க. எல்லாரையும் விட்டுடுவாங்க. விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு சில பேர் கூட வெளில போயிடுவாங்க. அவங்க என்னவோ இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொட்டுவாங்க. ஆனால் அவங்க ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. இவங்கள எப்படி பிரித்து விடலாம், கலைச்சி விடலாங்கிறத பார்த்து அதை செய்வாங்க. ஆனால் அது ஏன் செய்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க பேச்சை ஏன் கேட்குறோன்னு இவங்களுக்கும் தெரியாது. கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சண்டை, ஒரு சச்சரவு. இங்கே வீட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட மூஞ்ச காட்டுவீங்க. ஏன் அப்படி? என்ன பாவம் பண்ணாங்க? உங்களையே நம்பி தானே வந்திருக்காங்க. அவங்கள பாருங்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். அதில் யாருக்கு இது பொருந்தும்னு நினச்சா அவங்க எடுத்துக்குங்க. உங்களை நம்பி வந்தவங்க, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குழந்தைங்க, இந்த பூமிக்கு வந்த உங்கள் குழந்தைங்க உங்களை நம்பி தானே வருது. அவங்க கூட டயத்தை நீங்கள் இது பண்ணுங்களேன், செலவழிங்களேன். என்ன செஞ்சாங்க எல்லோரும்? என்ன வாழ்க்கை? வாழறது ஒரு வாழ்க்கை. நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்களேன். வாருங்கிறாங்க, போருங்கிறாங்க. எத்தனை நாளையா நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம்? வாடுற வாழ்க்கையை நம்மளுக்குன்னு கடவுள் கொடுத்த மனுஷங்களோட வாழ்வோமேப்பா, சந்தோஷமாக வாழ்வோமேப்பா. நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்களேன். முருகர் ஆணையாக சொல்கிறேன், அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்காக செய்வாங்க. இப்போவே அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க. நீங்கள் நிஜமாக அவங்களுக்காக வாழ்ந்து பாருங்களேன். உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. செஞ்சு தான் பாருங்களேன்ப்பா. ஒரே ஒரு வாழ்க்கைப்பா. சாப்பிட்றோமே, இந்த சாப்பாடு நாக்கில் தான்ப்பா ருசி. மற்றபடி அதுக்கு கீழே போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அப்படி வாழ்ந்து பாருங்களேன். நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் மட்டும் பண்ணாதீங்க. முருகரும் அதை ஏற்றுக்க மாட்டான். அவங்க உண்மையாக முருகரை கும்பிடுறவங்களா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சே அவங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப பதில் சொல்ல வேண்டி வரும். இப்போ இல்லை, உங்களுக்கும் 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும். அப்போ வைப்பான் பாரு ஒரு ஆப்பு. அது யாருக்கும் முடியாதுங்க. அதை ஏற்றுக்கவும் முடியாது. ஐயோ, சொல்லவே பயமாக இருக்கும். அப்படி ஒரு ஆப்படிப்பான் உங்களுக்கு. தயவு செஞ்சு உங்களோட பேரோட வாழ்ந்து பாருங்கள். யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. வாழுங்கப்பா. புள்ளக்குட்டியோட சந்தோஷமாக இருங்க. என்ஜாய் பண்ணி வாழுங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கைப்பா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நெஞ்சமாக சொல்கிறேன், வாழ்ந்து பாருங்கள். முருகனுக்கு அப்போ தான் பிடிக்கும்.